அன்பர்களுடையார்கள். இதை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வண்ணவிருத்த பாடல். சுவாமிகள் அருளி செய்த வண்ணவிருத்த பாடல். இதை கேட்குறப்ப எப்படி தோணும், அதாவது இது யார் செய்தது அப்படின்ற விஷயம் தெரியாமல் இந்த பாடலை கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த திருப்புகழ் எந்த திருத்தலத்தில் பாடப்பட்டது, எத்தனாவது பாடல் இது அப்படின்னு கேட்க தோழக்கூடிய அளவுக்கு இதோட சைவ சமய சித்தாந்த கருத்துக்களும் அதோட பொருளாழமும் சந்த நடையும் அப்படி கேட்க தோணும். அந்த பாடலை இப்போ பார்க்கலாம். முத்திக்கொருத்தன வரத்ன பதக்கமணி முத்தித்தி புத்தி இரு கக்கத்திடுக்கிய முற்கற்பித பிரம்மன் பக்கத்தில் வைத்த சரஸ்வதியாலை முப்பாற்கடத்துயிரும் விஷ்ணுக்கு லக்ஷ்மியும் முத்தற்குருத்துடைய ரத்ரர்கருட் பார்வதி முக்கட்பரபிரம்மர் சித்தப்படிக்கு மகேஸ்வரியாலும் சித்திர சபைக்கருகில் நெட்டப்படக்கருதி சித்தற்கு ஒப்புவோமையற்று கழித்திலகு சித்தம்பல சதா சிவத்திற்போர்த்த மனோன்மணியாகி சிற்சித்தி பெற்ற குகனுக்கு பரத்தியொடு சித்து புறத்தி இவர்கட்கு பறக்குமையில் சித்திக்கு முத்தி தரும் அத்திக்கு மூஷிக வாகனம் ஊற உற்பத்தி செய் பிரம்மனுக்கு பருத்தானம் ஒத்து கழிக்கும் அறிபட்சத்தி நிற்கருடன் ருத்ரக்கும் மற்ற இருவர்க்கு தனித்தறி சபமும் மேகம் ஒப்பற்ற சக்திகளும் உட்பட்டிருக்க உமை பெற்று கழித்த முதலுக்கு பருத்த வயிறு உற்பத்தியை புகழ வெப்பத்தரிக்க முடிவிலனாகி சர்ப்பத்தை முற்றிடைக்கச் செனப்பணிகள் சர்ப்பத்தினை சயனமுற்று சிறக்குமறி சர்ப்பத்தினை சிவனும் ஒத்து கழித்தில் அழிவதும் ஏனோ சற்சித்தி புத்தியுமை லக்ஷ்மிக்கு ஒப்புடைய சட்டத்தை மெச்சுருகி கற்பிக்கும் அர்த்தமது சர்ப்ப குணத்தை விடுவித்து பரத்தில் உரை தவமாமே அப்படின்னு முடிக்கிறார். இந்த பாடல் மிக அழகான ஆழமான கருத்துக்களை கொண்டதுன்னு சொன்னோம் இல்லையா. இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முத்திக்கு எது தேவையில்லாத பொருள், முத்தி அடையணுன்னா எதெல்லாம் நம்ம விட்டு விலகிடணும், அதை ஒரு கருத்தாக சொல்கிறாரு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இப்போது நம்ம தெய்வங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம காமிப்போம் இல்லையா. ஒரு கிறிஸ்தவம்னா இயேசுநாதர், இஸ்லாமியர்னா அவர் நபிநாயகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் இந்துக்கள் நிறைய தெய்வங்களை சொல்லி கும்பிடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் ஏன் என்ன காரணத்துக்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த பாடலில் விளக்கம் கொடுக்குறார் சுவாமிகள். விநாயகருக்கு ஏன் சித்தி புத்தி பக்கத்தில் இருக்காங்க, விஷ்ணுக்கு ஏன் லக்ஷ்மி கூட இருக்காங்க, பார்வதி ஏன் இவருக்கு பரம்பொருள் கூட இருக்கணும், ஏன் சித்தருக்கு ஒப்புடைய சித்தம்பலா சதாசிவத்துக்கு, அதாவது சதாசிவருக்கு ஏன் மனோன்மணியை சொல்லணும், குகனுக்கு ஏன் மயிலை வாகனமாக வைக்கணும், ஏன் விஷ்ணுவுக்கு கருடனை வாகனமாக வைக்கணும், ஏன் பிரம்மாவுக்கு அன்னத்தை போய் வாகனமாக வைக்கணும், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இவருக்கு இறைவனுக்கு சிவபெருமானுக்கு ஏன் எருது போய் வாகனமாக வைக்கணும், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஏன் விநாயகருக்கு பருத்த வயிறாக இருக்கணும், பருத்த பேழை போன்ற வயிறு ஏன் இருக்கணும். ஆமாம், இது எல்லாத்த விட பெரிய சந்தேகம், எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம், ஏன் இந்த சாமிக்கும் பாம்புக்கும் என்னையா தொடர்பு. சிவபெருமான் பார்த்தா காதில் கழுத்தில் எல்லாம் பாம்பா அணிஞ்சிக்கிறாரு, கையில் என்னங்க தலையிலன்றாங்க, அப்புறம் இவர் மகாவிஷ்ணு என்னடான்னா பாம்பனையில் தான் படுக்கிறேன்றாரு. இதெல்லாம் என்ன, ஏன்
இந்த பாம்புக்கும் இறைவருளுக்கும் என்ன தொடர்பு? அதோட விளக்கத்தையும் இந்த பாடலில் சொல்கிறார். ஏன் இதெல்லாம் நடக்குது, இது ஏன் அப்படின்ற விளக்கத்தை சொல்லக்கூடிய மிக அருமையான இந்த பாடல். இதோட பொருள் விளக்கத்தை சுருக்கமாக பார்க்கலாம். விளக்கி சொல்லணுன்னா இந்த ஒரு பாடலுக்கும் ஒரு நாள் முழுசும் சொல்லலாம். ரொம்ப கம்மியாக சொன்னால் கூட 1 மணி நேரம் சொல்லலாம். நம்ம இப்போ சுருக்கி அதை விட குறைஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். இறைவனுக்கு முக்தி அடையணும், ஆன்மா முக்தி அடையணும்னா அதெல்லாம் சில விளக்கப்பட்டதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஆணவம், மாயை, கண்மம் இந்த மும்மலங்களும் விலகி இருக்கணும். இதுக்கு எது காரணமாக இருந்ததோ அந்த ஆசை, பாசம், இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு அதெல்லாம் விலகினவங்களாக இருக்கணும். அப்போ தான் முக்தி நிலை சித்திக்கும் இல்லையா? இப்படி இந்த முக்திக்கு ஒருத்த எல்லா விஷயங்களையும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நமக்கு ஒரு புத்தி வேணும். அதாவது முக்தி அருளணும்னா முக்திக்கு முன்னாடி அவங்க ஞானம் பெற்றவர்களாக இருக்க வேணும். இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அந்த ஞானம் வரணும்னா ஞானம் எதனால் வரும்? புத்தி வழியால் கிடைக்கும். அந்த புத்தியினால் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? சித்தி, காரிய சித்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுபோல் இந்த புத்தியும் சித்தியும் தான்ப்பா விநாயகருக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. மனுஷனுக்கு புத்தி வேணும். புத்தி எதனால் கிடைக்கும்? கல்வியினால் கிடைக்கும். அந்த கல்வியின் பயன் புத்தி. புத்தியோட விளைவாக நமக்கு வெற்றி கிடைக்கணும். அப்போது ஒருத்தர் படிக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு மேலெழணும். யாருக்கு படிக்கணும்? நாம் இதை படிக்கணும், நாம் இதை தெரிஞ்சுக்கணும், நாம் இதை கற்கணும், இதை நாம் உணரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மேலெழுச்சி எப்போ யாருக்கு ஏற்படுதோ அவங்க தான் அந்த செயலையே செய்ய முடியும். அப்போது கல்வி வழியால் வரக்கூடிய புத்தி, கல்வின்றது வெறும் ஏட்டுக்கல்வி மட்டும் அல்ல, அனுபவ கல்வி. எந்த முன்னோர்கள் வாயிலாக, பெரியோர்கள் வாயிலாக, மகான்கள் வாயிலாக சொல்ல கேட்ட கருத்துக்களும் கற்றல் தான். ஆக மொத்தம் அறிவு எப்படி வருது? கற்றல் மூலமாக வருது. அது எத்தனை பிறவி கற்றாலும் அது தொடர்ந்து வரும். அந்த மாதிரி இந்த சித்தி புத்தியை ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஞானத்துக்கு புத்தி வேணும். புத்தியை கொண்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு ஆற்றல் வேணும். நாம் வெற்றி அடையணுன்ற எண்ண எழுச்சி வேணும். அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் ஞானத்தை இறைவன் வழங்குவார். அந்த ரெண்டும் பக்கத்தில் இருந்தால் தான் ஞானத்தை நீ அடைய முடியும். இதை ரெண்டையும் கையில் வச்சிருக்கிறாள் விநாயக பெருமான். அப்போது விநாயக பெருமான் யார்? சித்தியும் புத்தியும் துணையோடு இருக்கிறதுனால ஞானம் வழங்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குது? சித்தி புத்தி சேர்ந்த விநாயக பெருமானுக்கு இருக்குது. அதனால தான் அவருக்கு சித்தி புத்தியை கற்பித்தாங்க. சித்தி புத்தின்றது ஒரு பெண் கிடையாது. ஒரு ஏதோ இல்லற இந்த உலகியல் வாழ்வில் ஒரு ஆடவன் மனைவியரை கல்யாணம் பண்ணிட்டு பக்கத்தில் உட்கார வச்ச கதை இது கிடையாது. அதை உணர்த்துறதுக்கு இந்த பாடலில் அவ்வளவு ஆழமாக சொல்கிறார், அழகாக சொல்கிறார் இறைவன் சுவாமிகள். சரி, நீங்கள் இதை சொல்லிட்டீங்க, விநாயகருக்கு சித்தி இருக்குது, புத்தி இருக்குது, இது ரெண்டும் இருந்தால் சித்திக்குமானால் கற்றல்ன்ற ஆசை வரணும், கற்கணும், கற்றல் வழியால் புத்தி வரணும். புத்தியினுடைய பயன் என்னென்னா அதை கொண்டு எதுலேயும் வெற்றி அடையணும். இந்த வெற்றி அப்படின்றது என்னன்னா அதுதான் உண்மையான வெற்றி. எதுன்னா ஞானம் அடைதல். இதுக்கு தான் சித்தி புத்தி கூட இருக்காங்கன்னு காரணம் சொன்னீங்க. ரைட்டு. இந்த மகாவிஷ்ணுக்கு ஐயா லக்ஷ்மி இருக்கீங்க வச்சுருக்கீங்க, என்ன காரணத்துக்காக வச்சிங்க அப்படின்னா, இவர் எதில் படுத்துட்ருக்காரு? பாம்பனையில் படுத்துட்ருக்காரு. சரி, அந்த பாம்பனை எங்கே இருக்குது? முப்பால் கடலில் இருக்குது. முப்பால் நாம் திருவள்ளுவர் என்ன முப்பால் சொல்லியிருக்காரு? அறம், பொருள், இன்பம் சொல்லியிருக்காரு. உலகியல் வாழ்க்கைக்கு எது தேவை? அறம் தேவை, பொருள் தேவை, இன்பம் தேவை. அறத்து வழியால் ஈட்டிய பொருளால்
இன்பம் கிடைக்கும். அறவழி அல்லாத வழியில் பொருளீட்டினா தான் துன்பம் அதிகமாக இருக்கும். அந்த அறம் சார்ந்த பொருளீட்டணும், அந்த ஈட்டிய பொருளை செலவு பண்ணுறதும் அமையுமானால் அதனால் ஏற்படக்கூடிய இன்பம் தான் அதிகம், துன்பம் குறைவு. அந்த அறம் பொருள் இன்பம் என்ற முப்பாற்கடலில் துயின்று கொண்டு, அதுக்கு பார்க்கடல் அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவாங்க. பாலையா கடலில் ஊற்றி வச்சுருக்காங்க, கடல் தண்ணியில் உப்பு இருக்கிற மாதிரி அதில் பால் இருக்கான்னு முப்பால் கடலில் விஷ்ணு படுத்துட்ருக்காரு. அவர் கூட யார் இருக்கணும்? பொருள் இருக்கணும். எதன் வழியால் வந்த பொருள் இருக்கணும்? அறத்தின்பால் வந்த பொருளாக இருக்கணும். அந்த பொருள் வழியால் என்ன அருளுவார்? இன்பம் அருளுவார். அதுக்காக தான் அவர் எப்போதும், அதாவது சிவபெருமான் அபிஷேக பிரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் துறவி, எல்லாத்தையும் துறந்த கோலத்தில் அபிஷேகத்தை ஏற்றிக்கிட்டு ஒரு சும்மா எருக்கம்பூ வச்சாலும், விநாயகர் பெருமான்லாம் அப்படி தான், ஒரு எருக்கம்பூ வச்சாலும் ஏற்றுக்குவாங்க, அருகம்புல் வச்சாலும் ஏற்றுக்குவாங்க. இவர் மகாவிஷ்ணு இருக்காரே, லக்ஷ்மி கூட இருக்காங்கல்ல, சர்வாலங்காரத்தோடு இருப்பார் எப்போதும். அவர் சிவபெருமான் அபிஷேக பிரியர், இவர் மகாவிஷ்ணு அலங்கார பிரியர். ஏன்? லக்ஷ்மி கூட இருக்காங்க. அவரே அலங்காரம் எப்படி பண்ணிக்கிறதுன்னு தெரியலன்னா உலகியல்ல யார் கற்றுக்குவாங்க? அதை விரும்புவாங்க. அதனால் அவர் ஷோ காமிக்கிறார், இப்படியெல்லாம் இருக்கலாம், அறத்தின்பால் வந்த பொருளால் உனக்கு இன்பம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றத உலகத்துக்கு எடுத்து காட்டுற அவர் போடுற வேஷம்தான் அலங்கார பிரியன் வேஷம். இந்த முப்பாலும் கொண்டது சிறப்பாக அமைந்தால், சரியான முறையில் அமைந்தால் உனக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். அதனால் இந்த முப்பாலில் இருக்கக்கூடிய திருமாலுக்கு லக்ஷ்மியை பக்கத்தில் வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தொழிலில் நிலைத்த சக்தி சிவபெருமான், அருள் சக்தி பார்வதி. பார்வதி இருந்து கூட இருந்தால் தான் இந்த சிவபெருமானுடைய காரியங்கள் செயல்பட முடியும். அவர் தனித்து செயல்பட முடியாது. அதனால் பார்வதி அம்மை அங்கே இருக்காங்க, மகேஸ்வரி இருக்காங்க, பரபிரம்ம இருக்குது. அதாவது ருத்ரன்னா அழித்தல் தொழிலை செய்கிறவர். அப்போது அழித்தல் தொழிலை செய்கிறதுக்கு கருணை வடிவான பார்வதி இருக்காங்க, இவருக்கு பரபிரம்மருக்கு மகேஸ்வரி இருக்காங்க. சரி, சதாசிவத்துக்கு என்னென்னா மனோன்மணித்தாய் இருக்காங்க. அதாவது அவங்க செய்கிற தொழிலுக்கு இந்த பெண் தேவதைகளுடைய செயலாற்றல் தேவைப்படுது. அதனால் சதாசிவத்துக்கு எல்லா சக்தியும் தேவை. அதை அளிக்கக்கூடியவள் இந்த மனோன்மணித்தாய். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபேக்கல்ட்டி. ஒரு சிலர் நிறைய 2-3 ஃபேக்கல்ட்டியை கையில் வச்சுட்டு மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு ஹெட் இருப்பாங்க. அது மாதிரி இந்த வேலையை நீ பார்த்துக்கோ, ஆக்கல் தொழிலை, படைத்தல் தொழிலை, இந்த பிரம்மாவுக்கு என்ன, அதுக்கும் சொல்கிறாரு. பிரம்மாவுக்கு என்ன தொழில்? படைத்தல் தொழில். சரி, படைத்தல் தொழிலுக்கு எது முக்கியம்? இதில் திரைப்படத்தில் என்ன கேட்பாங்க? படைத்தல் தொழில் எதை வச்சு நீ செய்கிறேன்னா, பிரணவத்தை மூலமாக கொண்டு செய்கிறேன்னு. பிரணவத்துக்கு உனக்கு பொருள் தெரியுமா? ஒன்று தண்டனை கொடுப்பார் முருகன், கதையில் வரும் இது இல்லையா? திரைப்பட காட்சியிலையும் நாம் பார்த்துருக்கோம். அதாவது பிரணவம் அப்படின்றத ஒரு முக்கிய பொருளாக, முக்கிய தொழிலாக செய்யட்டும். மன்னிக்கணும். உலகியல் வாழ்க்கையில் எந்த ஒரு கிரியேட்டிவ் அப்படின்வாங்க இல்லையா, அந்த கிரியேட்டிவ் ஒர்க்கை செய்கிற போதும் அதுக்குன்னு ஒரு அறிவு வேணும், அறிவு நுணுக்கம் வேணும். ஒரு ஓவியம் வரைகிறாங்க, ஓவியம் வரைகிறவங்களுக்கு கற்பனை வேணும், செயல்திறன் வேணும், அழகு ரசனை வேணும். அத்தனையும் இருந்தால் தான் ஒரு ஓவியம்
சிறப்பாக அமையும். சிற்பம், நடனம், எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கோ, மனுஷனுடைய சாதாரண தினப்படி வாழ்க்கை, உணவு, உடை, உறையுள் அப்படின்வாங்க. ஒரு உறையுள் அமைக்கணும் அப்படின்னா அது என்னென்ன வசதிகள் நாம் வாழ தேவையானது வேணும், அந்த அறிவு வேணும். அது இருந்தால் தான் அவனால் ஒரு வீட்டை படைக்க முடியும். ஒரு ஆடை இது இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு அந்த முன்னாடி அது சம்பந்தப்பட்ட அறிவு திறன் அது இருக்கணும். அப்போ தான் அது செயல்பட முடியும். நம்ம இந்த பொருள் வேணும்னு நினைக்கணும், அந்த பொருள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு நினைக்கணும், அதோட பயன்பாடு நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணணும். இந்த செயலை செய்ய தேவையான மூலப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னு திட்டமிடணும். எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு அந்த தொழிலை ஆரம்பித்து அதை கரெக்டாக செய்து முடிக்கணும். இதுக்குன்னு ஒரு நுண்ணறிவு வேணும் இல்லையா? சரஸ்வதி கலைமகள், எல்லா 64 கலைகளுக்கும் அவள் அதிபதி. இதோடு மட்டும் இல்லாமல் பரம்பொருள் சிவபெருமான் சொன்ன வேதம் 4ஐயும் எங்கேயும் எந்த பிசிறும் இல்லாமல் யார் கேட்டாலும் எப்போதும் அருளக்கூடியவள். அதாவது வேதத்தின் தலைவியாக இப்போ உலகத்துக்கு வழங்கி கொண்டு இருக்கக்கூடியவள். அந்த புலவர்கள் இத்தனை பேர் பாடல்களில் அவங்களுடைய நாவில் உட்கார்ந்துருக்கிறவ, நெஞ்சில் உட்கார்ந்துருக்கிறவ சரஸ்வதி. அந்த சரஸ்வதி யார் மனசில் இருக்காங்களோ, அதாவது அறிவாற்றல், நுண்ணறிவு யார்கிட்ட இருக்கோ அவங்க செய்கிற செயல் சிறப்பாக அமையும். அப்போ படைத்தல் தொழில் செய்கிறவருக்கு என்ன வேணும்? ஒரு சின்ன மண்பாண்டம் செய்கிறவருக்கே மண் வேணும்னு தெரியணும், அதை எப்படி பிசையணும்னு தெரியணும், எவ்வளவு தண்ணி ஊற்றணும்னு தெரியணும், அந்த தண்ணியை ஊற்றி அது எவ்வளவு நேரம் ஈரமாக்கணும், எப்படி என்ன பதத்தில் பிசையணும், அது கூட இருக்கிற பொருள் எதை உடலாம், எதை எடுக்கணும், அதை எப்படி ஒரு ஷேப்புக்கு வடிவத்துக்கு கொண்டு வரணும், அந்த வடிவத்துக்கு கொண்டு வந்த பொருளை பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது எப்படி வரணும், இந்த பொருள் எங்கே கிடைக்கும், இதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இத்தனை விஷயமும் தெரிஞ்ச ஒருத்தரால் தான் ஒரு பானையே செய்ய முடியும். அப்படி இந்த படைத்தல் தொழில் செய்கிற பிரம்மாவுக்கு கூட இருக்கிறது யார்? சரஸ்வதி. அப்படி ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு காரணத்தோடு சேர்த்து வச்சுருக்காங்க. சரி, போனால் போது வாகனம்லாம் எதுக்கே வச்சுருக்கீங்க? ஏன் எல்லாருக்கும் ஒரு வாகனம் வச்சுங்க? யாராவது கேட்கலாம் இல்லையா? இப்போ வீண் கேள்வி கேட்குறவங்க வேண்டாத கேள்விகள் தான், உண்மையான சந்தேகம் இல்லை, குதர்க்கமாக கேள்வி கேட்கக்கூடியவர்கள் இந்த காலத்தில் அதிகம். அப்பேற்பட்டவங்களுக்கு ஏற்ற விளக்கமான பதில் இது. குகனுக்கு ஏன் இதை வச்சிங்க? ஏன் 2 பக்கம் 2 வள்ளியும் தேவியானையும் வச்சிங்க? அப்புறம் ஏன் ஒரு மயில் மேலே உட்கார வச்சுருக்கீங்க? மயில் முருகனை சுமக்குமா? அதால் தாங்க முடியுமா? மயில் உண்மையிலேயே அவ்வளவு தூரம் பறக்குமா? உலகத்தை சுற்றி வருமா? இப்படி பல கேள்விகள் கேட்கக்கூடியவர்கள் இந்த காலத்தில் வளர்ந்து வருகிறார்கள். சொன்னதை அப்படியே கேட்டுக்கிற, அதாவது ஒரு குரு ஒன்றை சொன்னார்னா அதை அப்படி பவ்யமாக வாங்கிக்குவாங்க குருகுல கல்வி காலத்தில். இப்போ அப்படி கிடையாது. ஆசிரியர் ஒரு கருத்து சொன்னால் அதுக்கு பல கருத்து கமெண்ட் சொல்கிற அளவுக்கு லைக், ஷேர், கமெண்ட்டு இப்போ அதிகமான காலம். அதனால் கமெண்ட்ஸ் அதிகமாக சொல்லுவாங்க பசங்க. அவங்களுக்கு தான் ஆசிரியரை விட அதிகமாக யோசிக்க தெரியும். குதர்க்கமான கேள்விகளை கிளப்புவாங்க. அது மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் காரணம் சொல்கிறார். எப்போ அவரே முருகன் வீர வடிவம். இப்போது பரம்பொருளோட சிவபெருமான் நிலைத்த சக்தி, சர்வ வல்லமை பொருந்தியவர், சகல ஆற்றல்களும் அவருக்குள்ளே இருக்குது. ஆனால் அவர் இயங்கும் பொழுது, அது நிலைத்த சக்தியாகிய சிவபெருமான் இயங்கு சக்தியாக, அசையும் சக்தியாக மாறும் பொழுது அவங்களுக்கு உமை, அருள், அதாவது பார்வதி, மனோன்மணி அசையும் சக்தியாக. அதே சிவபெருமானுடைய அசையும் வடிவம், ஆற்றல் வடிவம், செயல் வடிவம். அப்போ உமையம்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த சிவபெருமானுடைய ஒரு ஞான வெளிப்பாடு வரும்பொழுது அது விநாயக பெருமானாக,
அதான் அதாவது ஞான வெளிப்பாடுன்னா பேழை வயிறு வச்சுட்டு அது உலக படைப்புகள் அத்தனையும் அதுக்குள்ளே அடக்கவும் திரும்ப பேழைன்னா ஒரு பாதுகாப்பு பெட்டகம். பேழை வயிறு யாருக்கும் இல்லாது விநாயக பெருமானுக்கு இருக்கே, அது ஏன் அப்படின்னு விளக்கி சொல்கிறாரு. பேழைன்றது ஒரு பெட்டகம் போன்றது, பாதுகாப்பு பெட்டகம். உலக ஒடுக்க காலத்தில் எல்லாத்தையும் அந்த வயிற்றுக்குள்ளே ஒடுக்கிட்டு திரும்ப அங்கேருந்து ஆரம்பித்து ஒரு விதை போட்டு எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுற மாதிரி செய்யக்கூடிய ஆற்றல் விநாயக பெருமானுடைய பேழை வயிற்றுக்கு இருக்க அந்த சராசரங்களையும் அடக்கி ஒடுக்கி உள்ளே வைக்கவும் வேணுன்ற போது எடுத்து வெளியில் விடக்கூடிய பேழை வயிறு. ஏயா அவருக்கு யானை மூஞ்சி வச்சிங்க, ஏயா தும்பிக்கை வச்சிங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு உலகத்தில் ஒருத்தர் ஒரு செயலை செய்யணுன்னா இதை என்னால் செய்ய முடியுன்ற நம்பிக்கை தான் அவருக்கு பலம். இன்றைக்கி செயல் வீரர்களாக இருக்கிறவங்க ஒரு அச்சீவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க செயலில் வெற்றி அடையிறதுக்கு காரணம் எது? அந்த இதை என்னால் செய்ய முடியும் அப்படின்ற மன எழுச்சி அவங்களுக்கு வரணும். அது வரும்பொழுது தான் அவங்களால செயல்படவே முடியும். அதுக்கு தேவை தன் நம்பிக்கை. அவங்க திறமை மேலே அவங்களால இந்த செயலை செய்ய முடியும் அப்படின்ற எண்ணத்தில் அவங்களுடைய அறிவு மேலே, செயலாற்றல் மேலே, அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும்பொழுது தான் அவங்க செயல்பட்டு வெற்றி அடைகிறாங்க. அது மாதிரி அது அதீத ஆற்றல். யானைக்கு தும்பிக்கை இருக்குது, யானையோட பலம் தும்பிக்கையில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யானையோட பலம் எப்படி தும்பிக்கையில் அதிகமாக இருக்கோ அதுபோல் ஒரு மனிதனோட பலம் நம்பிக்கையில் தான் அவனோட பலம் இருக்குது. என்னால் ஒரு குழந்தை கீழே விழுது, அந்த குழந்தை எழுந்திருக்கணும், நடக்கணும், என்னால் எழுந்திருக்க முடியும், என்னால் நடக்க முடியுன்ற குழந்தை தான் எழுந்து நடக்கும். விழுந்த குழந்தை என்னால் எழுந்திருக்க முடியாது, என்னால் நடக்க முடியாதுன்னா அந்த குழந்தை கடைசி வரைக்கும் எழுந்திருக்காது. அந்த நம்பிக்கை தான் செயல்பட வைக்குது. அப்போ உலக இயக்கத்துக்கு என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். நல்ல இயக்கத்துக்கு ரொம்ப நல்ல நம்பிக்கை வேணும். அதுக்கு ஒரு குறியீடாக தும்பிக்கையை வச்சாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆழமான பொருள் இருக்குது அப்படின்றது தான் இந்த பாடலில் நம்ம சுவாமிகள் சொல்கிறாங்க. சரி, பிரம்மாவுக்கு ஏன் அன்னத்தை வச்சிங்க? அவர் செய்கிறது படைப்பு தொழில். அந்த படைப்பு தொழிலுக்கு முக்கியமானது நல்லது கெட்டது அப்படின்னு பிரித்தறியக்கூடிய ஆற்றல் இருந்தால் தான் அவர் நல்ல விஷயங்களை படைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இல்லையா. இந்த உலகத்தில் நான் சுவாசிக்கணுன்னா எனக்கு காற்று வேணும். காற்று எங்கேருந்து வரும்? மர செடி கொடிகள் தாவரங்களுடைய அசைவுலேருந்து எனக்கு கிடைக்கும். அப்போ அந்த மரம் செடி கொடியெல்லாம் படைக்கணும்னா அதுக்கு என்னென்ன வைக்கணும்? அந்த தாவரத்தோட நிலைப்பாடு என்ன? எதை கொண்டு அது தனக்கு உணவை சேகரிக்கும்? அதோட இலைகளில் என்னென்ன தன்மைகள் இருக்குது, கிளைகளில் என்னென்ன தன்மைகள் இருக்குது, அதுக்குரிய மருத்துவ குணம் என்னத்தை கொடுக்கணும், அந்த மரத்தை நிற்க வைக்கணும்னா அதோட வேர் பகுதி எப்படி இருக்கணும், அது எவ்வளவு அடி ஆழம் போனால் அந்த தாவரம் அந்த தன்னுடைய ஆயுளுக்கு அது இருக்கும். ஒரு புல்லுக்கு இருக்கிற வேர் செடிக்கு இருக்காது, செடிக்கு இருக்கிற அளவுக்கு வேர் கொடிக்கு இருக்காது, கொடிக்கு செடிக்கு புல்லுக்கு இருக்கிற மாதிரியான வேர் மர வகைகளுக்கு இருக்காது. அதுக்கும் ஒரு வேறுபட்ட ஒன்று இருக்கு இல்லையா. இந்த எல்லாம் தெரிஞ்சு செய்யக்கூடிய, அதாவது எது சரி எது தவறு, அதாவது நல்லதும் கெட்டதும் கலந்து தான் இருக்குது. ஆனால் அதில் எது நல்லதுன்னு எடுத்து தனக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் நிறைந்த, இப்போ பாலும் தண்ணியும் ஒன்றா ஊற்றிட்டாங்கன்னா பாலை தனியாக பிரித்து எடுக்கிற ஆற்றல் அன்னத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த காலத்தில் இருந்தது, சொன்னாங்க. இப்போ நிறைய என்னோடய வயசுக்கு தெரிஞ்சு ஒரு 100க்கும் மேற்பட்ட மூலிகைகள் இன்றைக்கி கண்ணில் தேடினாலும் கிடைக்கல. எங்கள் வீட்டு தோட்டத்திலேயே நான் கண்ட
அனுபவித்த, நான் சாப்பிட்ட, என்னோடய குழந்தைகளுக்கு கொடுத்த பல மூலிகைகள் ரொம்ப குறைச்சி சொல்கிறேன். 100க்கு மேற்பட்ட மூலிகைகள் இன்றைக்கி கண்ணிலையே படலை. தேடினாலும் கிடைக்கல. அன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைச்சிது. வயலில், வரப்பில், வீட்டு தோட்டத்தில், வேலி பகுதியில் இப்படியெல்லாம் கிடைச்ச பல மூலிகைகள் இன்னைக்கு கிடைக்கா போது பல காலம், பல 1000 ஆண்டுகள், நான் சொல்கிறது ஒரு 50 வருஷ மாற்றத்திலேயே மூலிகைகள் நிறைய அழிஞ்சு போச்சு. தாவர வகைகள் நிறைய அழிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிறப்போ பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அன்னப்பறவை காணோன்னு சொல்கிறது, இன்றைக்கி காணோன்னு சொல்கிறது பெரிய ஆச்சரியம் இல்லை. ரொம்ப சமீப காலத்தில் இருக்கிறது தூக்கணாங்குருவி. தூக்கணாங்குருவியோட அந்த கூடு கட்டும் ஆற்றல் வேறு யாராலையும் முடியாது. எத்தனை பட்டம் வாங்கின ஒரு விஞ்ஞானியாலையும் அந்த ஒரு தூக்கணாங்குருவி கூட அது கட்டுற மாதிரியே கட்ட முடியாது. அப்படிப்பட்ட தூக்கணாங்குருவி இன்றைக்கி அழிஞ்சு போச்சு. செல்ஃபோன் டவர்லாம் வந்த பிறகு அழிஞ்சு போச்சு. அதுபோல் அந்த அன்னம் அப்படி செயல்படக்கூடியது. அதுதான் பிரம்மாவுக்கு வாகனமாக நாங்கள் வச்சுருக்கோம். சரி, எதுக்கு திருமாலுக்கு கருடனை கொடுத்தீங்க அப்படின்னா, எங்கே இருந்து பார்த்தாலும், இவர் காக்கும் தொழில் பண்ணுறவர், எங்கே இருந்து பார்த்தாலும் மிகச்சிறிய ஒரு பொருள் கூட துல்லியமான பார்வை கொண்டது கருடன். அதோட பார்வைக்கு, அதோட கண்களுக்கு அந்த விஷயம் தெளிவாக தெரியும். காக்கும் கடவுள் இவர். எங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கக்கூடிய தீர்க்கமான பார்வை, துல்லியமான பார்வை கொண்ட கருடன். அது வேகமாக போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு பறக்கக்கூடிய ஆற்றலுடைய பறவை. அதை போய் வாகனமாக வச்சாங்க. அது நியாயம்தானே ஐயா? இவர் வேகமாக போய் ஹெல்ப் பண்ணணும்ல. அதனால் அந்த கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்க. எங்கே இருந்து பார்த்தாலும் தெரிஞ்சிக்கக்கூடிய வல்லமையுடைய கருடனை வச்சாங்க. அது ஒன்று. திருமால் இது பின்னாடி வருது, இதே பாடலில் பின்னாடி சொல்கிறாரு. சைவ சமயம் இன்றைக்கி எப்படி நாட்டில் அதிகமாக பரவி இருக்கோ அதே அளவுக்கு வைணவ சமயமும் நிறைய பரவி இருக்குது. நிறைய கோவில்கள் இருக்குது. சிவபெருமானுக்குரிய கோவில்கள் எவ்வளவு நிறைய இருக்கோ அதே மாதிரி திருமாலுக்கும் கோவில்கள் இருக்குது. அதனால் இவங்க 2 பேரும் ஒத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு கருடனை வச்சாங்க, சிவபெருமானுக்கு எருது வாகனமாக வச்சாங்க. அதுக்கும் காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சரி. எல்லாத்துக்கும் பாம்பை என்னையா தொடர்பு ஏயா வச்சாங்க அப்படின்னா, அதாவது இடையில கச்சா அணிஞ்சிக்கிறாங்க, கையில் இடுப்பில் அணிஞ்சிக்கிறாங்க, கையில் அணிஞ்சிக்கிறாங்க, காதில் போட்டுக்கிறாரு, தலையில் போட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? விஷ்ணு போய் படுக்கையில் படுத்துட்ருக்காரு. அதுக்கெல்லாம் என்னையா காரணம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறாரு, சர்ப்ப குணத்தை விடுவித்து பரத்தில் உரை தவமாமே, சத்தித்தி புத்தி உமை லக்ஷ்மிக்கு ஒப்புடைய சட்டத்தை மெச்சுறுதி கற்பிக்கும் அர்த்தமது. சுவாமிகள் அருட்சட்ட நெறின்னு ஒரு நெறியை உருவாக்கியிருக்காரு. அந்த நெறியில் முக்கியமானது என்னன்னா, மனிதன் தன்னிடம் உள்ள ஆன்மா தன்னிடம் உள்ள குற்றங்களை விலக்கி கொண்டு முத்தி நெறியை அடையணும். அதுக்குண்டான வழிமுறைகளை சொல்லி இருக்கிறது தான் அருட்சட்ட நெறி. இப்போ என்ன சொல்கிறாரு, இது யாருக்கெல்லாம் ஒப்புதல் தெரியுமா? அதாவது ஒரு அரங்கேற்றம் பண்ணுவாங்க இல்லையா, இன்னார் முன்னாடி அரங்கேற்றம் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சிறப்பு. அதுதான் இன்றைக்கி வைவாவாக மாறி இருக்கு. முனைவர் பட்ட வாங்கிறதுக்கு முன்னாடி, பட்டம் வழங்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த வைவான்னு ஒன்று வைப்பாங்க. அதுதான் அரங்கேற்றம். அந்த இதெல்லாம் இப்போ இவர் அருட்சட்டத்தை யார் யார் முன்னாடி அரங்கேற்றம் பண்ணி யார் யாருக்கு ஒப்புதல் வாங்கியிருக்காரு, சைன் வாங்கியிருக்கார் போல் இருக்கு. இறைவன்கிட்ட, சித்திக்கிட்ட, புத்திக்கிட்ட, உமையம்மைக்கிட்ட, லக்ஷ்மி கிட்ட, இவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்களாம் இவருடைய அருட்சட்ட நெறியெல்லாம் மனிதன் ஒத்தி நெறிக்கு வர தகுதியுடையவை அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க போல இருக்குது. ஒப்புடைய சட்டத்தை
மெய் சுருதி வேதம் கற்பிக்கும் அர்த்தம் அது. இந்த அருட்சட்ட நெறின்னா எதுன்னு கேட்டால் மெய் சுருதி வேதம் சொல்லக்கூடிய வழிமுறைகள், அர்த்தங்கள், கருத்துக்கள். சர்ப்ப குணத்தை விடுவித்து பரத்தில் உரை தவமாமே. இந்த பாம்புனா விஷத்தை கக்கும். விஷத்தை கக்கிட்டா ஒன்றும் இல்லை, அந்த விஷம் வெளியில் போயிடணும், வேண்டாத பொருள் வெளியில் போயிடணும். அந்த வெளியில் போன பிறகு பாம்பை அவங்க கூட வச்சுருக்காங்க. இப்போது மனிதன் இந்த சட்ட நெறிகளை கடைப்பிடிக்கும்போது தன்னிடம் உள்ள ஆன்மாவிடம் உள்ள குற்றங்குறைகளை நீக்கிக்கொண்டு விலக்கிக்கொண்டு இறைவனிடம் போய் சேருவான். இதை கற்பிக்கத்தான் இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் படிப்பிக்கிட்டு இருக்காங்க, பாம்போட பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருத்து நிறைந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் முன்னாடி இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இடையில நான் கொஞ்சம் இருமலால் தொந்தரவு பண்ணேன், எல்லாரும் மன்னிக்கணும். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோர் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த ஒரு பதிவில் அடுத்த